Assalamualaikum and hello everyone. Welcome back to our channel Taste of Tamil Food. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு ஸ்டார்ட்டே எல்லாருக்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நோன்பு போயிட்டு இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 நோன்பு முடிஞ்சிடுச்சு. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரமலான் ஸ்பெஷல் வீடியோவாக தான் இருக்க போகுது. இன்றைக்கி இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக முடிச்சாச்சு. ஏன்னா டின்னர் கொஞ்சம் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலாமேன்னு சொல்லிட்டு இஃப்தார் கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சாச்சு. அண்ட் டின்னருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாலர் முர்த்தப்பா செய்யலான்னு சொல்லிட்டு ரெசிபியில் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக ஒரு 2 உருளைக்கிழங்கை குக்கரில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ரஃபாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அண்ட் இது கூடயே பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் ஒரு 150 கிராம் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து கேஸில் ஆன் பண்ணி வச்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கு அண்ட் போன்லெஸ் சிக்கன் பார்த்தீங்கன்னா குக் ஆகிறதுக்கு ஒரே டைமாக தான் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஒரே விசிலாக விட்டுடலான்னு சொல்லிட்டு தான் நான் குக்கரில் வேக வச்சுருக்கிறேன். அண்ட் மீன்வைல் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு பாதி கேரட்டையும் எடுத்துருக்கிறேன். குக்கர்லேருந்து விசில் வர டைமில் சைட் பை சைடு இந்த வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஜாலர் முர்த்தப்பா பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் பண்ணுவாங்க. பட் நான் செய்ய போகிற இந்த ஜாலர் முர்த்தப்பா பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக எங்கள் ஊர் சைடில் எப்படி செய்வாங்களோ அந்த மெத்தடில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ ஸ்டஃபிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பழுத்த தக்காளியும் கட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் கேரட் பார்த்தீங்கன்னா பாதி கேரட் மட்டும்தான் துருவி சேர்த்துருக்கலான்னு சொல்லிட்டு துருவிட்டு இருக்கேன் ஸ்லைடரில். அண்ட் மீன்வைல் சைடில் குக்கர்லேருந்து விசில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 3லேருந்து 4 விசில் இருக்கும். ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை வெளியே எடுத்து வச்சிடுறேன். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ரெசிபியாக பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ஜெல்லி செய்யலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரெசிபியாக டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் இந்த ஜெல்லி செய்கிறது பார்த்தீங்கன்னா அகர் ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்து அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே தண்ணியில் சோக் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இங்கே பேனில் தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த அகரை நான் இப்போது தண்ணியில் சேர்த்துடுறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அகர் நல்லா கரையட்டும். அண்ட் மீன்வைல் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த குக்கர்லேருந்து ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே உருளைக்கிழங்கு அண்ட் சிக்கன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாயில்டு ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், சிக்கன் பீஸ்லாம் நல்லாவே வெந்திருக்கு. ஸோ வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கு சிக்கன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா குக்கர்லேருந்து நான் வெளியே ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடுறேன். கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் சூடாக ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங் கூட சேர்த்துடலாம். அண்ட் இந்த சைடு கடாயில் சேர்த்த அகர் பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணியில் கரைஞ்சிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு ½ கப் அளவுக்கு சுகர் மட்டும் இது கூட சேர்த்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தால் நம்ம சேர்த்த சர்க்கரையும் பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணியில் கரைஞ்சிடும். ஸோ அகர் அண்ட் சேர்த்த சுகர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் ஒன்ஸ் கரைஞ்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வெளியே எடுத்துடுறேன். ஸோ வெளியே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சைடில் ஒரு 3 பவுல் மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். அதில் நான் இந்த அகர் வாட்டரை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவல் அமௌண்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த 3 கப்லேயுமே அகர் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அகர் வாட்டரை பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ் மேலே ஹீட்லேயே வைக்கிறேன். ஸோ வெளியே வச்சா செட் ஆகிடும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் மேலேயே ஹீட்லேயே தான் நான் வச்சுருக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே தான் நான் வச்சுருக்கேன். அண்ட் சைடில் தனியாக நம்ம பவுலில் எடுத்து வச்சுருந்த அகர் வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். க்ரீன், எல்லோ அண்ட் ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 கலரில் நான் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்கன் ஜெல்லியை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற அகர் வாட்டரை பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் மேலேயே அந்த ஹீட்லேயே சைடில் வச்சுருக்கிறேன். அண்ட் மீன்வைல் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சைடில் கடாய் எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நான் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற அகர் வாட்டரும் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த ஹீட்லேயே இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் சைடில் வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலான்னு சொல்லிட்டு சேர்த்துருக்கிறேன். கேஸை ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் தக்காளியை நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கிட்டு இருக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங்காக நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு அண்ட் சிக்கன் பீஸ்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி சிக்கன் பீஸ் வேக வச்சு எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா கையாட்டியே நான் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிவிட்டேன். அண்ட் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன்.
ஸோ ஜாலருக்கு ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா சிக்கன் வச்சு நான் செய்கிறேன். சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் மட்டன் பீஸ் கூட வச்சு செய்யலாம். மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா கீமாவாக ஆக்கிட்டு அதை கூட நீங்கள் வந்து ஸ்டஃபிங் கூட சேர்த்து செய்யலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் அண்ட் உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா நான் இப்போது கடாயில் சேர்த்துடுறேன். ஸோ கடாயில் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் மசாலா கூட நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸை வந்து சிம்முக்கு மாற்றிடுறேன். இப்போது டைம் வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். அகர் வந்து ஃப்ரீசரில் செட் ஆகி ஸோ அதை நான் வெளியே எடுத்து பார்க்குறேன். நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் நான் ஒரு 5 நிமிஷம். ஸோ நல்லாவே செட் ஆகிடுச்சு. அண்ட் இதை நான் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ரெட், எல்லோ, க்ரீன் சொல்லிட்டு 3 கலரையுமே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்துகிட்டு இதையுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த புரோக்கன் ஜெல்லி ரெசிபி பார்த்திங்கன்னா டேபிளில் நீங்கள் ஏதாவது கலர்ஃபுல்லாக ரெசிபி ஏதாவது அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அண்ட் பார்ட்டி டைமில் அண்ட் வீட்டில் கெட் டுகெதர் நடக்கிற டைம்லலாம் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான், பட் பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இங்கே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண ஜெல்லியை பார்த்திங்கன்னா எல்லா கலருமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு மோல்டருக்கு மாற்றிக்கிறேன். ஸோ பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த அந்த அகர் வாட்டரை வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து மில்க் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற இந்த மில்க் சேர்த்து அகர் வாட்டரை பார்த்திங்கன்னா இந்த ஜெல்லி ஆட் பண்ணியிருக்கிற அதே மோல்டரில் நான் வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். மேலே உள்ள பபிள்ஸ்லாம் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour to 45 minutes அப்படியே விட்டோன்னா நல்லாவே செட் ஆகிடும். அண்ட் சைடில் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதில் மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 1/2 tablespoon பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகுத்தூள் அண்ட் பெப்பர் 3த்துலேயும் வந்து ஒரு 1/2 tablespoon மட்டும் சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 tablespoon அளவுக்கு பார்த்திங்கன்னா கறி மசாலா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புலாம் செஞ்சால் நம்ம கறி மசாலா ஆட் பண்ணுவோம்ல, அந்த மசாலா தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 tablespoon சேர்த்துட்டு அண்ட் அது கூடவே உப்பு ஒரு 1/2 tablespoon மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அண்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா தான் நான் துருவி வச்சுருந்த கேரட்டை வந்து நான் இப்போது சேர்க்குறேன். ஸோ கேரட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் இந்த சிக்கன் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து குக் பண்ணி வந்து சிக்கன் அண்ட் உருளைக்கிழங்குலாம் சேர்த்ததுனால தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரையும் ஒரு 5 minutes ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தழையை மட்டும் நான் தூவி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இறக்கிடுறேன். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் சன்னா எடுத்துருக்கிறேன். இதை ஒரு சாட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு வந்து பிளாக் சன்னா வந்து குக்கரில் சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு உப்பு சேர்த்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இது ஒரு 6லேருந்து 7 விசில் வரட்டும். அண்ட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடுத்த ரெசிப்பியாக ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெசிபியில் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இங்கே தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக காய்ச்ச மின்ட் செடி, அதாவது புதினா செடி இருந்தது. ஸோ அதில் ஏதாவது ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு புதினாவை கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இது போல் ஃப்ரெஷ்ஷாக பிச்ச இந்த புதினாவில் வந்து ஜூஸ் ஏதாவது ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் போட்டால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் இங்கே இந்த புதினா இலைகளை வந்து நான் ஒவ்வொன்றா பிச்சுட்டு இருக்கிற டைம்லேயே பார்த்திங்கன்னா சைடில் வந்து பிளாக் சன்னா வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேருந்து விசில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 4லேருந்து 5 விசில் வந்திருக்கும். ஸோ அதையுமே வந்து கேஸ் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிடுறேன். அண்ட் இங்கே இந்த புதினா இலையை பார்த்திங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன். அண்ட் நான் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்குறேன். ஒரு 6 tablespoon வந்து சர்க்கரை சேர்த்து ஒரு 2-3 tablespoon வந்து தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு வந்து ப்ளைன் வாட்டர் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த புதினா வாட்டரை வந்து இதில் நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஒரு கலர்ஃபுல்லான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு பார்த்திங்கன்னா இது போல் ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை, எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அண்ட் இஃப்தார் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இது போல் ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மின்ட் சர்பத்தில் வந்து நம்ம ரெஃப்ரெஷிங் ஜூஸ் போட்டது. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஜாலருக்கு வந்து மாவு ரெடி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துருக்கிறேன். அண்ட் இது கூட ஒரு எக்கு சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/2 tablespoon வந்து உப்பு மட்டும் சேர்த்துட்டு தண்ணி 1 கப் ஃபுல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த ஹேண்ட் பிளெண்ட் பார்த்திங்கன்னா இங்கே ரீசெண்டாக இப்போ வாங்கினது தான், நல்லாவே யூஸ் ஆகுது. ஆக்சுவலி எலக்ட்ரிக் பிளெண்டரை விட பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் பிளெண்டர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஈஸியாக இருக்குது நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்கு.
ஸோ 1 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பிளெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஜாலருக்கான மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஜாலர் செய்கிறதுக்கான மாவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா தோசைக்கெல்லாம் ஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. ஜாலர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த கப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜாலர் கப். அண்ட் தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கீ மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டு நான் இந்த ஜாலரை வந்து ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஜாலர் கப் இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம நார்மலாக வந்து வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் ஒரு 3 ஹோல் மாதிரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாலர் வந்து ஒரு 2 ஜாலர் போல் எடுத்துருக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நான் ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஒரு கோன் ஷேப்க்கு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கோன் ஷேப்க்கு நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எக்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இது தோசை கவால போட்டு நம்ம எடுக்கணும். பட் நான் வந்து அந்த ப்ராசஸ் எதுவுமே செய்யலை. ஜஸ்ட் வந்து இந்த உள்ள ஸ்டஃபிங் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். இதுவுமே நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான். அண்ட் இதே போல் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லா மாவுலேயும் வந்து ஜாலர் செய்யலாமேன்னு சொல்லிட்டு சைட் பை சைடு வந்து ஜாலர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங்கை வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஜாலர் மட்டும் செய்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்ட டைம் வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து ஒரு ரிஸ்கியான வேலை தான் இந்த ஜாலர் வந்து செஞ்சு எடுக்கிறது. அண்ட் என்னைக்காவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிலாம் வந்து நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அதுக்காக வந்து இந்த ரெசிபியை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் சைட் பை சைட் தோசைக்கல்லேருந்து எடுத்த ஜாலரை பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டஃபிங் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அவ்வளோதான். உள்ள ஒரு எம்மியான சிக்கன் ஸ்டஃபிங் பண்ணி ஜாலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் மீன்வைல் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் சன்னா வந்து வேக வச்சுருந்தோம். அதில் வந்து சாட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். பட் அந்த சாட் மசாலாலாம் சேர்த்தா எங்கள் அம்மாவுக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நார்மல் வந்து நம்ம ஊர் ஸ்டைல்லையே வந்து தாளிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு தேங்காய் பூ மட்டும் சேர்த்துட்டு அதில் தாளித்து விட்டுட்டேன். ஸோ பிளாக் சன்னாவும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டஃபிங் இருந்தது. அதில் வந்து நம்ம இது போல் ஃபோல்ட் பண்ணாமல் ப்ளைனாக வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக ஸ்டஃபிங் மாதிரி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை தான் நான் இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் ரெடி பண்ண ஜாலர்லேயே பார்த்திங்கன்னா 2 டைப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஜாலர் முர்த்தப்பா. ஸோ அவ்வளோதான். ஜாலர் முர்த்தப்பா ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ண அந்த ப்ரோக்கன் ஜெல்லியை வந்து இப்போ நான் எடுத்துடுறேன் ஃப்ரீசர்லேருந்து. ஸோ பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இந்த ப்ரோக்கன் ஜெல்லி ரெசிபியை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பார்ட்டி ஏதாவது கெட் டுகெதர் வந்து வீட்டில் ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபியை வந்து பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணி வச்சிங்கன்னா பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ரெடி பண்ண எல்லா ரெசிபியும் பார்த்தீங்கன்னா நான் இப்போது டேபிளில் அரேஞ்ச் பண்ணிடுறேன். இஃப்தாருக்கு அப்புறம் நான் செஞ்ச டின்னருக்காக இந்த ரெசிபியெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ரெசிபியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து இதை போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரை வந்து டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஃபுட்டுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மின்ட் ஜூஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக ஒரு எனர்ஜி கொடுக்குற ட்ரிங்காக மாதிரி இந்த மின்ட் ஜூஸ் இருந்தது. அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்கும். ஸோ இதை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அண்ட் வ்ளாக்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.